ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் என்னை உருக்கும் என் காதலே நாவல் பகுதி 25. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். முகிலனின் பெயரை சிபி தப்பாக பயன்படுத்தி இருக்கிறான் என்று அறிந்ததுமே சிபி வேறு என்ன தவறுகள் செய்திருப்பானோ என்றுதான் அவனது வீட்டார் சந்தேகித்தனர். அதனாலேயே தென்றல் சிபியின் சட்டையை பிடித்ததை அவர்கள் தடுக்க தயாராகவில்லை. ஆனால் பணத்திமிர் ரத்தத்திலேயே ஊறி போன ராஜேஸ்வரி பாட்டி தன் பேரன் தவறை செய்திருந்தால் கூட அது தவறில்லை. பணம் இருந்தால் அதை வைத்து எதையும் விலைக்கு வாங்கிவிடலாம், சட்டத்தை கூட வாங்கிவிடலாம் என்ற ஆணவத்தில்தான் தென்றலின் வலியை கூட துச்சமாக நினைத்து இப்படி ஒரு சூழலிலும் அவளை அற்பமாக பார்க்கவும் பேசவும் செய்தார். தனக்கு தன் வீட்டாரின் ஆதரவு இருக்கும், தன் அண்ணன் தனக்கு பரிந்து பேசுவார், தன் அண்ணன் வீட்டாரின் ஆதரவும் தனக்கு கிடைக்கும் என்று நினைத்துதான் அவர் இப்படியெல்லாம் நடந்து கொண்டார். ஆனால் அவருக்கு அவமானம் மட்டுமே மிஞ்சியது. வாழ்நாளில் இப்படி ஒரு அவமானத்தை அவர் சந்தித்ததில்லை. தென்றல் இப்போதும் சிபியின் சட்டையை விடாமல் பிடித்து கொண்டுதான் நிற்கிறாள். என்ன சிபி, பேசாம நிக்கிற? அதுதான் என்னுடைய மனைவி கேக்குறாளே, சொல்லு, அவங்க அப்பாவை என்ன செஞ்ச? தென்றலின் கையை தட்டி எறிந்த சிபி, அதுதான் எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சு போச்சுல. இப்ப என்ன, இவளுடைய அப்பனை என்ன பண்ணேன்னு உங்களுக்கு தெரியணும், அவ்வளவுதானே? அது மட்டும் இல்ல, நான் என்னென்ன பண்ணேனும் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்றேன். பணத்துக்காக நான் முகிலனுடைய பேரை மிஸ்யூஸ் தான் பண்ணேன். மாமா இறந்ததுக்கு அப்புறமா முகிலன் எஸ்டேட் பக்கமே போலன்னு தெரிஞ்சுக்கிட்டதும் முகிலனுடைய பேரை மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டேன். என்னடா சிபி, நீ இப்படி பேசிட்டு இருக்க? நீ கோடீஸ்வரன்டா, ராஜா மாதிரி பிறந்த, ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருக்க. உனக்கு காசு தேவைப்பட்டா உன் அப்பனும் தாத்தாவும் கொடுக்காட்டி கூட நான் கொடுக்க தயாரா இருந்தேனே, என்கிட்ட வந்து கேட்க வேண்டியது தானே? பாட்டி, நீங்க எல்லாரும் காசை வாரி வாரி கொடுத்தீங்கன்னா அது எனக்கு பத்தல, இன்னும் தேவைப்பட்டது. நான் என்ன பண்றது? எனக்கு வீட்டுல இருந்து லட்சமா பாக்கெட் மணி கொடுக்கதான் செய்யறாங்க. ஆனா அதெல்லாம் எனக்கு பத்த மாட்டேங்குதே. ட்ரக்ஸ் யூஸ் பண்றேன், நிறைய பொண்ணுங்களோட ஊர் சுத்துறேன், அதுக்கெல்லாம் செலவு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. லட்சங்கள் பத்தல, கோடிகள் தேவைப்பட்டது. கோடிகளை போய் தாத்தா கிட்டயோ அப்பா கிட்டயோ கேட்க முடியுமா என்ன? கேட்டா லட்சங்கள் கொடுப்பாங்க, பாட்டி இன்னும் கொஞ்சம் வாரி கொடுப்பாங்க. ஆனா கோடிகள் கேட்டா கிடைக்குமா? நீ சொன்னல நான் ராஜா மாதிரி பிறந்தேன்னு. ஆமா, ராஜா மாதிரி பிறந்தேன், ராஜா மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். கைக்கு காலுக்கு 1000 பேர் இருக்காங்க, ஆம்பளைங்களும் பொம்பளைங்களும். இந்த கூடலுக்கு நான் ஆண் பெண் வித்தியாசம் பாக்குறதே இல்ல. 2 பேரும் எனக்கு ஓகே தான். பெரியவர்கள் முகம் சுளித்தனர். டேய், ஏன்டா இப்படி குடும்ப மானத்தை வாங்குற? சிபியின் அப்பா கேட்க, ஓஹோ, நீ மட்டும் என்ன பெரிய உத்தமனா? உன்னை பார்த்துதான் நான் கேட்டே போனேன். நீ எப்பவாவது என் அம்மாவுக்கு மரியாதை கொடுத்திருக்கியா? பெருசா குடும்ப மானத்தை பத்தி பேசுற. நீயும் 1000 பொண்ணுங்களோட ஊர் சுத்திட்டு தானே தெரியற. அதெல்லாம் எங்க அம்மாவுக்கு தெரியும், ஆனா வெளியில சொல்ல முடியாம மனசுக்குள்ளேயே வெந்து உருகிட்டு இருக்காங்க. அதே மாதிரிதான் தாத்தாவுக்கும் நான் பண்ற தப்புகள் எல்லாம் தெரியும். கோடிகள் என் கையில புரள்றத பாத்துட்டு இந்த காசெல்லாம் உனக்கு எங்க இருந்துன்னு சொல்லி கேட்டாரு. அப்பவே சொன்னேன், முகிலனுடைய பேரை யூஸ் பண்ணி நான் சுருட்டின காசுன்னு. அதெல்லாம் தப்பு, இனிமே இப்படி எல்லாம் பண்ணாத, இனிமே இப்படி பண்ணுன்னு தெரிஞ்சா நான் கண்ணன் கிட்ட உண்மையை சொல்லிடுவேன் அப்படின்னு சொன்னாரு தாத்தா. தாத்தாவோட அட்வைஸ ஒரு காதுல வாங்கி மறு காது வழியா விட்டுட்டு என் வேலைகளை நான் தொடர்ந்து செஞ்சுட்டேதான் இருந்தேன். அப்புறம் எங்க அப்பன் உல்லாசமா தெரியறதால ஏன் உல்லாசத்துக்கு எப்பவுமே குறுக்க வந்ததில்ல. இப்ப இத்தனை பேர் முன்னாடி என்னுடைய உண்மையான முகம் வெளியே வந்ததும் நல்லவ மாதிரி ஏண்டா இப்படி பண்றேன்னு கேள்வி. அதை கேட்க உனக்கு என்னையா தகுதி இருக்கு? சிபியின் அப்பாவின் தலை குனிந்தது. தப்பு பண்றவனுக்கெல்லாம் தட்டி கேட்கிற தகுதியே கிடையாது. அப்புறம் இங்க இருக்கிற சில தப்பு பண்ணாத உத்தமனுங்க என்ன நிக்க வச்சு கேள்வி கேட்கிறானுங்க. நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா இதெல்லாம் நிரந்தரம் கிடையாது. என்ன போலீஸ்லயே மாட்டி விட்டா கூட காசை விட்டெறிஞ்சிட்டு ஈஸியா வெளியில வந்துடுவோம்ல. அப்புறம் இவ அப்பா மேட்டார். இவ அப்பனை எங்க வழிக்கு வந்துட்டுன்னு சொல்லி சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறான். நியாயம், நீதி, நம்பிக்கை, நாணயம்னு
ஏதேதோ பேசுறான். கடைசியில அவனுக்கு ஏன் மேலேயே சந்தேகம் வந்துடுச்சு. நீ உண்மையிலேயே அன்பரசு மகன் தானா? உண்மையில எனக்கு சந்தேகமாவே இருக்கு. பெரியவர் நம்பர் என் செல்போன்ல இருக்கு, நான் அவருக்கு போன் பண்ணி உன்னை பத்தி விசாரிக்கிறேன்னு சொன்னதும் பக்குன்னு இருந்தது. என்ன பண்ண முடியும்? உடனே மாட்டி போமோன்னு பயந்து அவர் முன்னாடி நல்லவன் மாதிரி நடிக்க ஆரம்பிச்சேன். நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. எஸ்டேட்டோட மேனேஜர் நீங்க சுத்தமா இருக்கீங்களான்னு சின்ன ஒரு டெஸ்ட் நடத்தினேன். இந்த எஸ்டேட்டை நீங்க ரொம்ப நல்லாவே நிர்வாகம் பண்றீங்க, நான் வச்ச டெஸ்ட்ல நீங்க ஜெயிச்சிட்டீங்க, இனிமே காலத்துக்கும் நீங்க தான் இந்த எஸ்டேட் மேனேஜர், நீங்க வீட்டுக்கு கிளம்புங்கன்னு அவனை அப்படியே வீட்டுக்கு அனுப்பிட்டு பின்னாடியே வைஷாகோட பாடி கார்டுகளை அனுப்பி அவனை தூக்குல தொங்க விட்டுட்டோம்ல. அவனுடைய வீடு வேற ரொம்ப தள்ளி தனியா ஒரு காம்பவுண்டுக்குள்ள இருந்தது. எங்களுக்கு வசதியா போச்சு. வைஷாகோட ஆட்கள் பின்வாசல் வழியா உள்ள போய் அவருடைய கழுத்துல கயிறை கட்டி இறுக்கி அப்படியே தூக்கி தொங்க விட்டுட்டாங்க. ஊரே அது தற்கொலைன்னு நம்பிடுச்சு. ஏன் பெத்த பிள்ளைங்களும் பொண்டாட்டியும் கூட நம்பிட்டாங்க. ஆனா இப்ப எல்லாத்தையும் தூண்டி வெளியில போட்டுட்டு இருக்கோம் இந்த கண்ணை. இல்ல முகிலன். கோபமாக சிபி கூற, இதில் யார் முகிலன் என்று அறியாது குழம்பிக் கொண்டிருந்த சந்தீப் திலீப்புக்கு இப்போது உண்மை தெளிவாக விளங்கியது. என்னடா திலீப், அப்படின்னா இவரு முகிலன் இல்லையா? சாரதி சார் தான் முகிலனா? வில்லன் தான் ஹீரோவா வந்தானா? இது தெரியாம வில்லனுக்கு உடந்தை ஆயிட்டோமே. இவன் தான் முதலாளின்னு நினைச்சு எதை பத்தியும் யோசிக்காம இவன் சொன்னதையெல்லாம் அப்படியே செஞ்சோமேடா. தப்புன்னு தெரிஞ்சே செஞ்சோமே. நாம சரியான மாங்காமடையனுங்க தான். சந்தீப் புலம்ப, இனி நம்ம வேலை கோவிந்தா கோவிந்தா தான். திலீப்பும் புலம்பினான். அவர்கள் தங்களுக்குள் பேசிக் கொள்வதை அருகில் நின்றபடி கேட்டுக்கொண்டிருந்த தென்னவன், அங்கள் முதலாளியே ஆனாலும் தப்பு பண்ணா அதுக்கு துணை போக கூடாது. இப்ப அது உங்களுக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்குமே. புரிஞ்சது தென்னவா? ஆனா காலம் கடந்து வந்த ஞானத்துக்கு மதிப்பென்ன? பொறுத்திருந்துதான் பாக்கணும். தென்னவன் கூற, ஆமா பொறுத்திருந்துதான் பாக்கணும். இருவரும் தலையசைத்தனர். தவறுகளை மட்டுமே செய்திருந்தும் எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் திமிராக பேசும் சிபியை கண்டு முகிலனின் வீட்டார் திகைத்து போயினர். மங்கையை இவனுக்கு கட்டி கொடுத்த பின் இந்த உண்மைகள் வெளியே வந்திருந்தால் என்னவாகி இருக்கும்? மங்கையின் வாழ்க்கை காப்பாற்றப்பட்டதை நினைத்து மகிழும் போதும் தங்கள் குடும்பத்தில் இப்படி ஒருவனா என்று நொந்து கொள்ளவும் செய்தனர். ஆனால் ராஜேஸ்வரி பாட்டியின் திமிர் இன்னும் அடங்கவில்லை. இப்ப என்னங்கிறீங்க? பெரிய பெரிய கோடீஸ்வரங்க வீட்டுல எல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் சர்வ சாதாரணம். என் பேரன் பார்க்க அப்படியே ராஜகுமார மாதிரி இருக்கான். அதனாலேயே அவன் பின்னாடி 1000 பொண்ணுங்க சுத்துவாங்க. சுத்துறவங்களை எல்லாம் திருப்திப்படுத்தணும்னா அவன் கையில காசு வேணும்ல. அவன் சொன்ன மாதிரி லட்சங்கள்னா வீட்டுல கொடுப்பாங்க. கோடிகள் தேவைப்பட்டா அவன் என்ன பண்ணுவான்? ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டான், அதுக்காக அவன் என்ன கொலை பண்ணவா முடியும்? ஏன் கொன்னா சாக மாட்டானா? தென்றல் கோபமாக கேட்டாள். ஏய் வேலைக்கார நாயே, நீ ரொம்ப தான் எகிர்றடி. என்னடி நினைச்சிட்டு இருக்க? என் பேர உன் கழுத்துல தாலி கட்டிட்டான்ற திமிர்ல ஆட்டம் போடுறியா? நான் நினைச்சா போலீஸுக்கு காசு கொடுத்து உன் மேல எந்த பொய்கேசையும் போட்டு உள்ள தள்ள முடியும். பாக்குறியாடி? பலார் என்று பாட்டியின் கன்னத்தில் ஒரு அறை விழுந்தது. அதிர்ச்சியோடு பாட்டி பார்க்க கோபமாக நிற்கிறார் தாத்தா. இத நான் ஒரு 30-35 வருஷம் முன்னாடி பண்ணி இருந்தா என் மகன் இப்படி கெட்டு குட்டிச்சோரா நிக்க மாட்டான். என் பெரிய மகன் ட்ரக்ஸுக்கு அடிமையாகி செத்திருக்க மாட்டான். என்னுடைய பேரனும் நல்லவனா வாழ்ந்திருப்பான். இப்பவும் நான் இதை செய்யாட்டி நான் மனுஷனே இல்லடி. நம்ம குடும்பத்தை நாசம் பண்ணதே நீ ஒருத்தி தான். உன்னை எல்லாம் சும்மாவே விடக்கூடாது. நீ பண்ண தப்புக்கு நீ வீட்டுக்கு வா. உனக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை கொடுக்கறேன். கண்ணா, நீ போலீஸுக்கு போன் பண்ண. போலீஸ் வந்து சிபியை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போட்டும். அவங்க என்ன தண்டனை கொடுக்கறாங்களோ அதை அனுபவிச்சுட்டு நல்லவனா வெளியே வரட்டும். அதுக்கப்புறமா பாத்துக்கலாம். என்ன போலீஸா? என்ன தாத்தா திடீர்னு எனக்கு வில்லன் ஆயிட்ட? போலீஸ்ல சிக்க எல்லாம் என்னால முடியாது. நான் செஞ்ச தப்புகளுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது அப்படின்னு நீ நினைக்கிற சிபி? ராஜ்குமார் அங்கள தூக்குல தொங்க விட்ட கதைய நீ அப்படியே விலாவரியா சொன்ன பாரு. அதெல்லாம் கரெக்டா ரெக்கார்ட் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்ல, இங்க இப்ப நடந்துட்டு இருக்கிற விஷயங்களை வரைக்கும் திருச்செந்தூர் எஸ்பி என்னுடைய ஃப்ரெண்டு சுபாஷ் லைவா பாத்துட்டு தான் இருக்கான். இங்க இருந்துகிட்டே வைஷாகுக்கும்
ராஜ்குமார் அங்களை கொலை பண்ணவங்களுக்கும் செக் வச்சாச்சு. மூணார் போலீஸ் அவங்கள எல்லாம் அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போதான். சுபாஷ் இப்பதான் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றான். நீயே உன் வாயால நடந்த உண்மைகளை எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் வேற என்ன ஆதாரம் வேணும் சிபி? உன்னை காப்பாத்த யாராலையும் முடியாது. போலீஸ் அங்கிருந்து கிளம்பிடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுவாங்க. உன்னை அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போவாங்க. நீ தண்டனை அனுபவிச்சுட்டு நல்லவனா வெளியே வா. தாத்தா சொன்ன மாதிரி மத்தத அப்புறம் பாத்துக்கலாம். அதற்கு மேல் அடம்பிடித்து பலனில்லை என்பதை உணர்ந்த சிபி அமைதியாக அமர்ந்தான். ஆனாலும் பாட்டி ராஜேஸ்வரி அடங்க தயாராகவில்லை. என்னதான் சிபி தப்பே பண்ணி இருந்தாலும் இப்படி அவனை போலீஸ்ல மாட்டி விட்டுருக்க கூடாது கண்ணா. நம்ம குடும்பமான காத்துல பறக்குது. இப்ப மட்டும் காத்துல பறக்கலையா? சிபிய பத்தி ஊரே பேசுது. அவனுடைய லீலைகள் ஊர்ல எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு மட்டும்தான் தெரியல. சரி கண்ணா, சிபி தப்பு பண்ணா, அதுக்காக அவனுக்கு தண்டனையும் வாங்கி கொடுக்க போற. ஆனா சிற்பிகா என்ன தப்பு பண்ணா? ஏன் அவளையும் சேர்த்து தண்டிக்கிற? ஒரு வேலைக்காரிக்காக என்னுடைய பேத்திய உன்னுடைய மாமா பொண்ண வேண்டான்னு நீ ஏன் தூக்கி எறிகிற? இவ கழுத்துல நீ தாலி கட்டிட்டியா? இல்ல தொட்டுட்டா கூட பரவாயில்ல. இவளுக்கு 10 கோடி இல்ல 20 கோடி கொடுத்து இவளை அனுப்பிடு. அதுக்கு மேல கேட்டானா அதையும் சேர்த்து கொடுத்து இவளை அனுப்பிடு. சிற்பிகாவை நீ கல்யாணம் பண்ணிக்க. நீ சந்தோஷமா இருக்கலாம். பாட்டி, பணத்தால எதையும் வாங்க முடியும்னு நீங்க நினைக்கிறது தப்பு. இந்த உலகத்துல பணத்தால வாங்க முடியாத பல விஷயங்கள் இருக்கு. அப்புறம் சிற்பிகா, நீங்க சிபிய மட்டும் இல்ல, சிற்பிகாவையும் சரியா வளர்க்கல பாட்டி. சிற்பிகா பத்தி எனக்கு முன்னாடியே தெரியும். ஆனா அவளை வேண்டான்னு சொல்ற அளவு நான் ஒன்னும் உத்தமம் இல்லையேன்னு தான் அவளை வீட்டுல இருக்கிறவங்க செலக்ட் பண்ணும் போது கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். ஆனா இது இப்பதான் சிற்பிகா லீலைகளும் வெளியே வருது. ட்ரக்ஸுக்கு அடிமையாகி பல பேரோட ஊர் சுத்தி கூத்தடிச்சு கும்மாளம் போட்டதை என்னுடைய ஃப்ரெண்டு போட்டோஸ் வீடியோஸோட என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணிட்டே இருக்கான். அததான் நான் இப்ப வாசிச்சுட்டு இருக்கேன். உங்க செல்போன்களுக்கும் அதை நான் ஃபார்வேர்ட் பண்றேன். நல்ல கண் குளிர பார்த்து ரசிங்க. உங்க பேத்திக்கு ஏத்த மாப்பிள்ள நான் இல்ல பாட்டி. தென்றல் தப்பு பண்ணிட்டான்னு தப்பா நினைச்சுதான் வீட்டுல பாக்குற பொண்ணை கட்டிக்க நான் ஒத்துக்கிட்டேன். வீட்டுல இருக்கிறவங்களுடைய சந்தோஷத்துக்காக மட்டும்தான், அதுவும் பாட்டிக்கு திடீர்னு உடம்பு முடியாம போனதால மட்டும்தான் வீட்டுல இருக்கிறவங்க எந்த பொண்ணை கை காட்டினாலும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்ற ஒரு முடிவுக்கு வந்தேன். சிற்பிகா தான் எனக்கு மனைவின்னு வீட்டுல இருக்கிறவங்க முடிவு பண்ணும் போது 2 பேரை காதலிச்சு கழட்டி விட்ட சிற்பிகாவை வேண்டான்னு சொல்ற தகுதி எனக்கு இல்லைன்னு தான் பேசாம இருந்தேன். ஆனா இப்ப வெளியில வர்ற உண்மைகள் ரொம்ப பயங்கரமால இருக்கு. பல பேரோட ஒன்னா ஒரே நேரத்துல சொல்லவே நான் கூசுது. எங்க சுதந்திரம், அதுல யாரும் தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிலதுங்க இப்படிதான் விபச்சாரிகளா அலையுது. பெண்கள் மட்டும் இல்ல, ஆண்களும் இப்படிதான் விபச்சாரிகளா அலையறாங்க. இந்த காலத்துல இதெல்லாம் சர்வசாதாரணமா இருக்கலாம். ஆனா இப்பவும் இதெல்லாம் தப்புன்னு நினைக்கிற சில பேராவது இருக்கதான் செய்யறாங்க. அவங்களால இதெல்லாம் ஏத்துக்க முடியாது. உங்க பேத்திய திருத்த முடிஞ்சா திருத்துங்க. இல்ல இதே மாதிரி வாழ்க்கை நடத்துற எவனுக்காவது இவளை கட்டி வைங்க. எந்த பிரச்சனையும் இருக்காது. தென்றல் எந்த தப்பும் செய்யலன்னு தெரிஞ்சதுமே நான் சிற்பிகாவை கல்யாணம் பண்ணிக்க வேண்டான்ற முடிவுக்கு வந்துட்டேன். ஆனா அதை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு ஒரு தயக்கம். ஆனா இப்ப மனசுல எந்த குற்ற உணர்ச்சியும் இல்ல. அப்போதுதான் 2 காவலர்கள் வாசலில் வந்து நின்றனர். அவர்களை கண்ட முகிலன், வாங்க சார், வந்து இந்த 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க. சந்தீப், திலீப், சிபியை கை காண்பித்து அவன் கூற காவலர்கள் வந்து 3வரையும் கைது செய்து அழைத்து சென்றனர். ராஜேஸ்வரி பாட்டியின் குடும்பம் தலை குனிந்தபடியே வெளியேறியது. சரி, அடுத்தது என்ன? பாட்டி கேட்க, நிச்சயிக்கப்பட்ட முகூர்த்தத்துல எனக்கும் தென்றலுக்கும் மங்கைக்கும் எஸ்பி சுபாஷுக்கும் திருமணம் நடந்தேறும். முகிலன் கூற, என்னப்பா சொல்ற? பெரியவர்கள் வியப்போடு கேட்க, என்னுடைய ஃப்ரெண்டு சுபாஷ உங்க எல்லாருக்குமே தெரியும். அவன் நிறைய தடவை நம்ம வீட்டுக்கு வந்து போயிருக்கான். அவனுக்கு மங்கைய ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு 2 மாசம் முன்னாடி என்கிட்ட அந்த விஷயத்த சொன்னான். ஆனா அதுக்குள்ள நீங்க எல்லாரும் சிபிக்கு மங்கைய கட்டி வச்சிடுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? நானும் அவன்கிட்ட எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டேன். உனக்கு மச்சான் ஆகுற தகுதி எனக்கு இல்ல போல அப்படின்னு சொல்லி ஒதுங்கிட்டான். நேத்து சிபி பத்தி சொல்லி ஹெல்ப் கேட்டதும், அப்படின்னா மங்கை எனக்கு தானேன்னு குறும்பா கேட்டான். மங்கை கிட்ட கேட்டேன். அவளுக்கும் அவன் மேல மதிப்பு மரியாதையும் உண்டு. ஆனாலும் சட்டுன்னு பிடிச்சிருக்குன்னு சொல்லல. உங்க எல்லாருக்கும் ஓகேனா எனக்கும் ஓகே தான்னு சொன்னான். சரி, நாளைக்கு எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சுட்டு புது வாழ்க்கைக்கு பிள்ளையார் சொல்லி போட்டுடுறேன்னு சொன்னேன். உங்க எல்லாருக்கும் சுபாஷ் ஓகே தானே? டபுள் ஓகே, அனைவரும் ஒரே குரலில் கூற
டேய், சுபாஷ் மங்கை கல்யாணம் சரிதான், ஆனா நீதான் தென்றல எங்களுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டியே, இனி உனக்கு எதுக்குடா கல்யாணம்? பாட்டி கேட்க, பாட்டி, ஊரறிய எங்க கல்யாணத்தை நீங்க நடத்தி வைப்பீங்கன்னு நான் நம்புறேன், விரும்புறேன். முடியாட்டி விடுங்க, நான் இன்னைக்கு என் மனைவியோட காஷ்மீர் ஹனிமூன் கிளம்புறேன். தென்றலின் கையை பிடித்து இழுத்து தன் பக்கம் நிறுத்தியவன் கூற அனைவரும் சிரித்தனர். அப்போது முகிலனின் செல்போனுக்கு அழைப்பு வந்தது. செல்லை எடுத்து பார்த்தான். அட, சுபாஷ் தான் கால் பண்றான். 100 ஆயுசு. ஸ்பீக்கர்ல போடுப்பா, தாத்தா கூற ஸ்பீக்கரில் போட்டு அழைப்பை ஏற்றுக்கொண்டான். சொல்லுடா சுபாஷ். டேய் முகிலா, ஒரு பேட் நியூஸ். என்னடா? சிபியை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் கூட்டிட்டு வந்துட்டு இருந்தாங்கல்ல, அவன் தப்பிச்சு போறதுக்காக ஓடுற ஜீப்ல இருந்து குதிச்சுட்டான். தடுமாறி கீழே விழுந்தவன் மேல பின்னாடி வந்த லாரி ஏறிடுச்சு. சம்பவ இடத்திலேயே இறந்துட்டான்டா. ஓ நோ. சரி, அவனுடைய வீட்டுக்கு தகவல் சொல்லிடு. ஜிஹெச்சுக்கு வர சொல்லு. ஃபார்மாலிட்டி முடிச்சு பாடியை கைமாறிடலாம். சரிடா. அழைப்பை துண்டித்தவன் மாமாவை அழைத்து விஷயத்தை கூறினான். எஸ்டேட் ஓனர் வைஷாக் கைதானவுடன் ராஜ்குமார் எந்த தவறும் செய்யவில்லை என்ற உண்மையும் ஊர் முழுவதும் பரவி இருந்தது. தென்னவனை மூணார் எஸ்டேட் மேனேஜர் ஆக்கியிருந்தார் தாத்தா. நாட்கள் வேகமாக ஓடி மறைந்தது. இன்றுதான் முகிலன் தென்றலுக்கும் சுபாஷ் மங்கைக்கும் திருமணம். ஊர் கூடி பூ தூவி வாழ்த்த திருமணம் இனிதே நடந்தேறியது. என்னை உருக்கும் என் காதலே நாவல் நிறைவடைந்தது. நாவலை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு புது நாவலோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.